ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். நான் உங்கள் குக்கன் வைபத்தியிலேருந்து. இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? குஷி வாசனை சாப்பாடு எல்லாம் ஒரே லெவலாக இருக்கிற நம்ம பொங்கல் திருநாள் தான். பொங்கல்னால் சூரியனுக்கு தேங்க்ஸ் சொல்கிற நாள் மட்டும் இல்லை, மண்ணுக்கும் உழைப்புக்கும் தலை வணங்குற நாளும் கூட. அதோடு சேர்ந்து வீடு முழுக்க சாப்பாடு வாசனை, அதுதான் நம்ம பொங்கல் பண்டிகை. சரி வாங்க, நம்ம மெயின் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். புது அரிசி, பால், வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து பால் பொங்கும்போது எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்கிற அந்த சத்தம் இல்லைன்னா பொங்கல் கம்ப்ளீட் ஆகாது. சின்ன வயசில் பொங்கல் நாள்னா காலையில் இருந்து சமையலறை பக்கமே தான் நம்ம ரூட் இருக்கும். அம்மா கிளற பொங்கலும், பாட்டி சொல்கிற கதையும், அந்த வாசனையும் கோலமும், அதெல்லாம் ஒரு ஃபீலு. அதுதான் நம்ம ரியல் ஹாப்பினஸ். இன்றைக்கும் அந்த ஃபீலை திரும்ப கொண்டு வர்றது தான் நம்ம இந்த சமையல். சமைக்கிறது சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, சந்தோஷத்துக்காகவும் தான். இந்த பொங்கல் உங்கள் வீட்லேயும் உங்கள் மனசுலையும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. ஹலோ, இங்கே வாங்க வாங்க. இன்னும் முடியல. விஷயம் சொல்லி முடித்தோன்னா அவ்வளோதான், பேசி முடிச்சிட்டா போல இருக்குது, கிளம்பலான்னு எல்லாம் கிளம்பிட்டிங்களா? இதுக்கப்புறம் தான் மணக்க இருக்கிற நெய்யை ஊற்றி தாளித்து நம்ம வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் போட்டு மாற்றி மாற்றி கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம சமையலுக்குள்ளே போவோம். சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சால் மட்டும் போதுமா? அடுத்து நம்ம கதம்பம் குழம்பு செய்யணும். எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் கதம்பம் குழம்பு செய்கிறேன். எங்கள் ஊர் என்னன்னு தெரியுமா? பொன்னியின் செல்வன் கதை படிக்காதவங்க கூட இருப்பீங்க, படம் பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க. அதில் ஆடி பெருக்குன்னு ஒரு இன்ட்ரோ வந்து செம்மையாக இன்ட்ரோ பண்ணுவாங்க புக்கில். அந்த பொன்னி நதி, அந்த பொன்னியின் செல்வன்னு சொல்கிற அந்த பொன்னி நதிக்கு சொந்தக்காரனான எங்கள் காவேரி ஆறு ஓடக்கூடிய எங்கள் திருச்சி மாநகர் தான் என்னோடய நேட்டிவ். சொந்த ஊரை யாருக்கு தாங்க பிடிக்காது? யாரு தான் விட்டு கொடுப்பா? நான் திருச்சிக்காரின்றது சொல்ல ரொம்பவே சந்தோஷப்படுவேன். வாங்க, நம்ம இந்த காய் நறுக்கிற நேரத்தில் குட்டி கதை ஏதாச்சும் நம்ம பேசிட்டு வருவோம். என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் மக்களே. நம்ம பெரிய பிள்ளைங்களாம் ஆனதுக்கப்புறம் என்ன என்ஜாய் பண்ணாலும் அந்த பொங்கல் வந்து நம்ம குட்டி வயசில் என்ஜாய் பண்ண வாய்ப்பில் இருக்காது. நம்ம போய் நைட்டெல்லாம் தூங்காமல் ஒரு தெருவாக போய் எல்லார் கோலத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு லேட்டாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். அதெல்லாம் ஒரு செம்ம ஹாப்பியான காலகட்டம். நானும் எங்கள் அக்காவும் கூட அப்படி தான் நைட்டு 2 மணி வரைக்கும் ஒரு தெருவாக போய் ஒரு கோலமாக பார்த்துட்டு வருவோம். போயிட்டு வந்து வீட்டில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுநாள்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் நைட்டு லேட்டாக தூங்கி அம்மாக்கிட்ட அடி வாங்கி வாங்கி அப்புறம் மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சி நாங்கள் குளித்து அப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போதும் ஒவ்வொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் காட்டுறதுக்காகவே நம்மலாம் போவோம். நான்லாம் மெயினாக ட்ரெஸ் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை காட்டிட்டு அப்புறம் காலில் விழுந்து நைஸாக ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அட்டேச் காசு வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்காகவே நான் எல்லா ரிலேஷன் வீட்டுக்கும் போவேன். அது அப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்க வச்ச வெரைட்டி ஆஃப் பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்புறம் காலையில் பொங்கல், மதியானம் பொங்கல், நைட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்கிற மாதிரி டே ஃபுல்லாக அந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல்லையே முடிஞ்சிடும். அப்போல்லாம் எனக்கு தெரியாது நம்ம இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் என்ஜாயே பண்ண மாட்டோம்னு சொல்லி. ஆனால் என்ன இருந்தாலும் சொல்லுங்களேன், இப்போ நம்ம வைப் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம். என்ன பண்ணாலும் நம்ம குட்டி வயசில் என்ஜாய் பண்ண பொங்கல் டேஸ் கண்டிப்பாக வந்து மறக்க முடியாது. அதுவும் ஊர் சைடில் நம்ம வைப்பில் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாட்டில் கலரான வண்ணம் பூசி மாட்டை அன்னைக்கு தான் குளிப்பாட்டுவாங்க. அன்னைக்கு தான் அதுக்கு பர்த்டே மாதிரி செம்மையாக இருக்கும் பாருங்க. அப்படியே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம அலங்கனூர் ஜல்லிக்கட்டு மாதிரி இல்லாட்டி நம்ம ஊரில் இருக்கிற மாடுபிடியும் செம்மையாக தாங்க இருக்கும். நல்லா வைப்போட ஒரு 2 மணி நேரம் செம்மையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம்
அந்த மாட்டை நிற்க வச்சு ஒரு பொங்கல் வைப்பாங்க பாருங்கள். அது பண்ணுற சேட்டெல்லாம் நேரில் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அது நேரில் என்ஜாய் பண்ணவங்களுக்கு தான் அதோட உண்மையான ஃபீலிங் புரியும். அதே மாதிரி அடுத்தது கரும்பு உடச்சி சாப்பிட்றதுல நம்ம பண்ணுற சேட்டை மாதிரி ஒன்றுமே இல்லை. குட்டி வயசில் சத்தமும் இல்லாமல் கத்தியும் இல்லாமல் மெல்ல எடுத்துகிட்டு போயிட்டு கையில் வச்சு சூரியன் பக்கம் திருப்பி நம்ம உடைப்போம். அம்மா அப்பா சொல்லுவாங்க, கரும்பு மாதிரி நம்ம வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கணும்னு. முதல் துண்டை நறுக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லோரும் சும்மா பார்த்துட்டு நிற்கிற நேரம், அந்த மாதிரி ரொம்ப அழகான நேரம் திரும்பி கிடைக்காது. கரும்பு 2 பக்கம் இருந்தாலும் உள்ள இனிப்பாக தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம குடும்பமும். சண்டை இருந்தாலும் சத்தம் இருந்தாலும் அன்பு மட்டும் கிடையாது. இந்த கரும்பு நறுக்கிற செயல் பெரிய பூஜைலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இதுதான் நம்ம கிராமத்து பொங்கலோட உயிர். சரி வாங்க, நம்ம கதம்பம் குழம்பு வைக்க உள்ளே போவோம். என்ன தான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் காயெல்லாம் நம்மளே செலக்ட் பண்ணி எடுத்தாலும் நம்ம இந்த கிராமத்தாளுங்கள்கிட்ட போயிட்டு எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு காய் பார்த்து நாட்டுக்காயாக வாங்கிட்டு வந்து அதை சமைக்கிற சுகமே தனி சுகம்தாங்க. அதெல்லாம் ஊர் சைடில் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம சைட்லேயும் பண்ணலாம், பட் ஆனால் அதுக்கெல்லாம் மார்க்கெட் போகணும் அது இதுன்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருங்க மார்க்கெட் போயிட்டு இருக்கா? எல்லோரும் போகிறோம், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிறோம், இல்லை பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வாங்கி வேலையை முடிச்சிடுறோம். நான் இன்றைக்கி போயிட்டு கிராமத்தாளுங்கள்கிட்ட தான் போய் முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், மஞ்சள் பூசணி, வாழைக்காய் எல்லாம் போய் பேரம் பேசி வாங்கிட்டு வந்தேன். அதில் எனக்கு ஒரு தனி அல்லாதி சந்தோஷம். வாங்கின எல்லா காயையும் மெதுவாக நறுக்கணும். இந்த நறுக்கிற ப்ராசஸ் இருக்கே எப்பப்பப்பா, அதுவே ஒரு பெரிய டைம் எடுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கரும்பு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம என்ன தாங்க படபடன்னு பேசுகிற ஆளாக இருந்தாலும் நம்ம ஒரு மெமரி ஷேர் தரும்போது நம்ம டோன் கூட லோ ஆகிடுது. சரி, நம்ம கதம்ப குழம்பு வைக்க உள்ளே போவோம் வாங்க. கமன்னு ஒரு கதம்ப குழம்பு. கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. இப்போது நம்ம வெஜிடபிள் ஷோ டைம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், மஞ்சள் பூசணி, வாழைக்காய் எல்லாத்தையும் லேசாக வதக்கன்னு வதக்கிட்டு அப்புறம் நம்ம மசாலா இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த குழம்புத்தூள், அதில் என்னென்ன ஐட்டமோ போட்டு அரைப்பாங்கங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒரே குழம்பு தூள் தாங்க. அந்த ஒரு குழம்பு தூளை எல்லா குழம்புக்கும் போடுவோம். ஸோ அதே தான் நான் இதுலேயும் போட்டிருக்கேன். அப்புறம் தேவைக்கு ஏற்றாப்போல் உப்பு, அப்புறம் கலக்குன்னு கலக்கு, அப்புறம் தண்ணி ஊற்றி காய்கறி சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஜாலியாக கொதிக்க வைங்க. குழம்பு கெட்டியானது தான் அடுப்பை ஆஃப் பண்ணி பிளேட்டில் சாதம் மேலே கதம்ப குழம்பு ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். வீட்டு சாப்பாடு எப்போவும் பெஸ்ட்டு தாங்க. ட்ரை பண்ணி சொல்லுங்கள். எங்கள் ஊர் கதம்பங்குளம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம குக் அண்ட் வைப் வித் மீயோட வைப் பண்ணுங்கள் மக்களே.